தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடல் அறிமுக நிகழ்ச்சி சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. நடிகர் விஜய் நேரில் அறிமுகம் செய்ய உள்ள நிலையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தில் போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமச்சந்திரன். வணக்கம் ராமச்சந்திரன். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி மற்றும் பாடல் அறிமுக நிகழ்ச்சி சரியாக எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கிறது? மேலும் யாருக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தனது கட்சியின் கொடியை இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்கிறார். தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களிலிருந்து ஏராளமான கட்சியினர் மட்டுமின்றி பல முக்கிய பிரமுகர்களும் கொடியேற்றும் நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்தி கொடி பாடலை வெளியிடுவதற்காக நடிகர் விஜய் தனது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து சரியாக காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணிக்கு புறப்பட்டு பனையூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் சென்று அங்கு கொடியை அறிமுகப்படுத்துகிறார். இதற்காக காவல்துறையோட ஏற்கனவே அவர்கள் பாதுகாப்பு கேட்டு மனு கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய விஜயின் தெரு அமைந்திருக்கக்கூடிய கேஷோரினா டிரைவ் தெருவில் இருபுறமும் இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவலர்கள் பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் வழக்கமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நடைபயிற்சி செய்வது வழக்கம். இன்று அந்த பகுதியில் அந்த சாலையை பயன்படுத்துவதற்கு காவலர்கள் அனுமதிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் அந்த தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டுமே உள்ளே சென்று வெளியே வருவதற்கு அனுமதிக்கின்றனர். மேலும் நடிகர் விஜய்க்கு பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாவலர்களும் இன்று காலை 6 மணிக்கு அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பாதுகாப்பில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சரியாக 7:30 மணிக்கு புறப்பட்டு 7:30 மணியிலிருந்து 8 மணிக்கு புறப்பட்டு அவர் அறையில் இருக்கக்கூடிய பனையூர் தலைமை அலுவலகம் சென்று அவர் தனது கொடி ஏற்றி அறிமுக பாடலையும் வெளியிடுகிறார். அதன் பிறகு நண்பகல் 12 மணிக்கு அவர் தனது இல்லம் திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை மற்றும் இணைப்பு சாலையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இரும்பு தடுப்புகளும் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.